கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமட்டளவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்மகிட்ட பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன செட்பேக் டிவிகே கவர்மெண்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோ நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட விஜய் அண்ணா கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே எல்லா ஆங்கிள்லையுமே நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக கரூரில் ஒரு பர்டிகுலர் சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பேர் கூட்ட நெரிசல் காரணமாக இறந்து போனாங்க. விஜயண்ணாவுடைய ஸ்பீச் கேட்க மிகப்பெரிய கூட்டத்தில் ஒரு 41 பேர் தவறி போனாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. விஜயண்ணாவுமே தேர்தலுக்கு முன்னாடி நிறைய டைம் டெல்லியில் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்பறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 41 குடும்பத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட 41 குடும்பத்துக்கும் 41 குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அரசாணையை இஷ்யூ பண்ணலாம். அவங்க துக்கம் விசாரிக்க போகும்போது இதுவும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக விஜயண்ணா கரூர் போன அப்புறம் மீன்ஸ் விஜயண்ணா சிஎம்லாம் ஆன அப்புறம் விஜயண்ணா கரூருக்கு போகிறாரு. கரூருக்கு போன அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அரசாணை, அதாவது கவர்மெண்ட்டோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த 41 குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் போடப்பட்டு இருந்து விஜயண்ணா கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதரை நாங்கள் ஒரு இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி பண்ணால் அது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது, அதை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி கோர்ட் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் போட்ட கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது அது மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போடப்பட்ட கேஸ். அதுக்கு இன்னைக்கு ஹியரிங் மதுரையில் ஹைகோர்ட்டில் வரும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் சில பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, இப்போ இதே மாதிரி நாளைக்கு வேறு யாராவது வேறு எதுவும் விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு தவற பட்சத்தில் அப்போ அவங்கள யாராவது ஜாப் வேணும்னு கேட்டால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளும், அதுக்கடுத்து கருணை அடிப்படையில் கொடுக்குற வேலை வாய்ப்புக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்காக முன்னுரிமை கொடுக்காம இவங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதும். அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் தொழில் முனைவோராக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ஏன் நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக மாற்றக்கூடாது, விச் மீன்ஸ் அவங்களே சொந்த காலம் நிற்கிற சொந்த தொழில் அவங்க செய்ய வைக்கிறதுக்கான ஒரு ஊண்டுதலை நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளோடு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அரசாணையை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிவிகே கவர்மெண்ட் சின்ன செட்பேக்காக இருந்தாலும் பட் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. இது ஒரு புறம் நடந்துட்டு இருந்தது. இன்னொன்று என்னாச்சு அப்படின்னா, கோயம்பேட்டில் ஒரு பர்டிகுலர் யூனிட்ல எனக்கு விஜய் நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணார். ஸோ அது ஒரு பக்கம் நடந்து, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற கூவாரை ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஆஃப் வியூ லேக் அதை மாற்றணும் அப்படிங்கிறதுல விஜயன் ரொம்ப முனைப்பாக இருக்கார் அப்படின்னும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சாக இருக்கும், நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால ஆனந்த் அவர்கள், நம்மளுடைய மினிஸ்டர் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறது, அவங்க ஒரு அடிக்கடி அங்கே போயிட்டு சர்வேலாம் எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் போயிட்டு இருக்காராமா. ஸோ அதை எப்படியாவது நான் புனரமைப்போம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுமே நமக்கு தெரிய வருது. ஸோ கூவமாறு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயமா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் பண்ணுறாங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயமா இருக்குன்னு சொல்லி விஜய் நான் ரொம்பவே நம்பிட்டு இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய முனைப்பு காமிச்சிட்டு இருக்காங்க. எது நடந்தால் நிறைய நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு நாலேஜ் சொல்லி நான் நம்புகிறேன். Thank you so much.